மக்களுடைய எண்ணங்கள் என்ன, இன்னைக்கு என்னென்ன பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்குது, என்னென்ன அரசு ஊழியர்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்கிறது, ஆணவ படுகொலை எந்த அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது, இதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் அவர்களுடைய சொந்த நலனுக்காக, சொந்த கட்சியினுடைய ஆசைக்காக, பதவிக்காக அவர்கள் அந்த கணக்கை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டுடைய நலன் கருதி, தமிழ்நாட்டுடைய மக்களை எதிர்காலத்தை கருதி அவர்களை நல்லா சட்ட ஒழுங்குலேருந்து பாதுகாத்து நல்லதொரு ஆட்சியை கொடுக்கணும்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு நல்லதொரு முனைப்பு எடுத்து அதுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ அந்த எண்ணத்தின் அடிப்படையில் பல அரசியல் கட்சியிலிருந்து இன்னைக்கு தங்களை தாவேக்களை இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நேற்று நம்ம பார்த்துருக்கலாம், தமிழக வெற்றி கழகத்துடைய தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய பனையூரில் வந்து கிட்டத்தட்ட நேற்று ஒரு 1000க்கும் மேற்பட்டோர் தங்களை வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்து கொண்டார்கள். அதில் நம்ம குறிப்பாக சொல்லணும்னா ஒரு பட்டியலே இருக்கிறது. திருவள்ளூர் மாவட்ட அதிமுக துணை செயலாளர் கமாண்டோ பாஸ்கரன், தஞ்சை மாவட்ட வர்த்தகர் அணி அமைப்பாளர் சுந்தரபாண்டியன், புதுச்சேரி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ பெரியசாமி, புதுச்சேரி மாநில ஓய்வு பெற்ற ஐஜி சந்திரன், அதேபோல் நடிகை ரஞ்சனா, காமராஜருடைய பேத்தியாக கருதப்படக்கூடிய திரு மயூரி கண்ணன் அவர்கள் தன்னை திமுகவிலிருந்து விடுவித்து கொண்டு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார். அதே போன்று அரசியல் விமர்சகர் இப்ராஹிம் ராவுத்தர், அதே போன்று அரியலூர் மாவட்டத்திலிருந்து விடுதலை சிறுத்தைகள், பல்வேறு அதிமுக சார்ந்த தொண்டர்கள், இப்படி ஏராளமோர் தங்களை வந்து தாவேகாவில் இணைத்து கொண்டார்கள்.